அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்த ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, இம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which washeth for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Acts chapter 19 verse 1 to 41. Verse 1. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 41 வசனம் வரை. வசனம் 1. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடன தேசங்களில் வழியாய் போய் இயேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசரையும் கண்டு, and it's come to the pass that Will and Apollos was a great giant. Paul, having the pulpit regard the upper coasters, come to the Ephesus, and find in the Christian disciples. வசனம் 2. நீங்கள் விசுவாசிகளான போதும் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றும் கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதையும் நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். He said unto them, I have received the Holy Ghost since he believed. Saints believed, and they said unto him, We have not so much as heard whether there be any Holy Ghost. வசனம் 3. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் இந்த ஞானஸ்தானமும் பெறுவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். And he said unto them, Unto what
then were he baptized, and they said unto them John's baptism. வசனம் 4. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தையும் கொடுத்தானே என்றான். Then said Paul and John verily baptized, which the baptism of the repentance, saying unto the people that they should and believe on him which and should come after him, that is on Christ and Jesus. வசனம் 5. அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். When they had done this, they were and baptism in the name of the Lord Jesus. வசனம் 6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேலே கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். And when Paul had laid his hands upon them, the Holy Ghost come on them, and they speak with tongues and prophesied. வசனம் மேலே அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12,000 பேராய் இருந்தார்கள். 12 பேராய் இருந்தார்கள். And all the men were about 12. வசனம் 18. பின்பு பவுல் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவு தேவனுடைய ராஜ்யத்திற்காக அடுத்தவைகளை குறித்தும் சம்பாஷணம் பண்ணி புத்தி சொல்லிக்கொண்டே வந்தான். And he went unto the synagogue and speak and boldly for the speech of their mouth, despite things and the presiding the things and conquerings the kingdom of the God. வசனம் 9. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளை கூட்டத்திற்கும் முன்பாக இந்த மார்க்கத்தை நித்தியபோது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனும் இன்னும் ஒருவனுடைய வித்தியாச சாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். But when and there were the hidden and the believed not, but speak evil of the way before the multitude, he departed from them and separated the disputing daily in the school of the Trinities. வசனம் 10. 2 வருஷ காலமாம் அப்படியே நடந்த நாள் ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். And this continued by this space of the 2 years, so that all the which and dwell in Asia hear the word of the Lord and Jesus, both Jews and Greek. வசனம் 11. பவுலின் கைகளினாலே தேவன் விசித்த அற்புதங்களையும் செய்தருளினார். And God worked special miracles by the hands of the Paul. வசனம் 12. அவனுடைய சீஷத்திலிருந்து உருமாகளையும் சர்ச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் பட வீதிகள் அவர்களை விட்டு விலகி போயின. பொல்லாத ஆவிகளுக்கு அவர்களை விட்டு புறப்பட்டன. So that from his own body were brought unto the sick and handkerchief, hair and appearance, and these discuss departed from them, and the evil spirits went out of them. வசனம் 13. அப்பொழுது சந்ததிகளாகிய திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவியையும் பிடித்திருந்தவர்கள் மேலே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்க இயேசு பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம் என்றார்கள். Then treason of this wicked but Jews and exorcists shook upon them to call over them which had an evil spirit the name of the Lord Jesus, saying, We adjure you by the Jesus whom Paul and preached. வசனம் 14. பிரதான ஆசாரியனாகிய இஸ்கோ என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் அப்படியே செய்தார்கள். And there were 7 sons of the one Sisera, and the chief of the priests, which and did so. வசனம் 15. பொல்லாத ஆவியும் அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யார் என்று சொல்லி, and the evil spirit answered and said, Jesus I can know, and the Paul I can know, but who had you? வசனம் 16. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேலே பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகிய அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். And the man in the whom the evil spirit was an leper, and them and overcome them, and prevailed against them, so that and they fare out of that an house naked and wanted. வசனம் 17. அது இயேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே மகிமைப்பட்டது. And is the was and came to all the Jews and the Greek also dwelling at the Ephesus and fear full and them all, and the name of the Lord and Jesus was the magnified. வசனம் 18. விசுவாசித்தவர்களில் அநேகர்கள் வந்து தங்கள் செய்கைகளில் வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். And many that believed come, and the confused and the shivered there and deaths. வசனம் 19. மாய வித்தை காரலாய் இருந்தவர்களில் அல்ல அநேகர்கள் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகள் கிரயத்தையும் தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசு கண்டார்கள். Many of them also which and used and curious hearts and forgot their and books and to gutter and burned them and before all man, and they continued the praise of them and find it and 50,000 pieces of the silver pence of silver. வசனம் 20. அவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டு so mighty grow and the word of the God and the prevailed. வசனம் 21. அவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியிலே நிர்ணய பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்றும் சொல்லி after those things were and ended, Paul and proposed in the spirit when he had passed to God Macedonia and the Achaia to go to the Jerusalem, saying, after I have been there I must also see Rome. வசனம் 22. தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தன் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். So he sent into the Macedonia 2 of them that and ministered unto them, Timotheus and Esther, but himself standing in the Asia for Asian. வசனம் 23.
அக்காலத்திலே அந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. And sometimes there rise no and small stir about that way. வசனம் 24. அப்படி என்றால் தேமோத்தேரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளி கோவிலை போல வெள்ளினாலே சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் விருவித்து கொண்டிருந்தான். For the creation, man made Demetrius a silversmith, which made silver and Serenus a Dana forgot no small going unto this sculpture man. வசனம் 25. இவர்களையும் அப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலைக்காரர்களையும் அவன் கூட்டி வர செய்து மனுஷர்களையும் இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்றும் அறிவீர்கள். Whom he called and together and with the workman of like an occupation, and said and he can own that by this scrap we have your the wealth. வசனம் 26. அப்படி இருக்க கைகளினாலே செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்றும் இந்த பவுல் என்பவன் சொல்லி இயேசுவில் மேல் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கும் போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். Moreover he see and hear, and that not an alone the Ephesus but an almost and true God. All Asia is the Paul head, the presbytery and the turner away, and much and people saying that they be no gods which are the made and with hands. வசனம் 27. இதனால் நம்முடைய தொழிலில் அற்றுப்போகும்படியான அபாயமும் நேரிட்டு இருக்கிறது. இதுமல்லாமல் மகா தேவியாகிய தியானங்களுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் புச்சக்கரமும் சேவிக்கிற அவர்களுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். So that and not only this and your crop is in the danger to be and set at the Nahar, but also that the temple of the great goddess Dana soul and be disposed, and ear and magnificence soul and be destroyed, and whom all the Asia and the world and worship it. வசனம் 28. அவர்கள் அதை கண்டு கோபத்தால் நிறைந்து எபோசியருடைய தியானங்களை பெரியவள் என்றும் சத்தமிட்டார்கள். And when these and heard and those and saying the word and full of the word, and the cry out and saying great is and Dana of the Ephesians. வசனம் 29. பட்டணம் முழுவதும் கலகத்தினாலே நிறைந்தது. பவுலுக்கு வழி துணையாய் வந்த மக்கதோனியானாகிய காய்வாயும் அரிஸ்தர்காவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். And the whole city was filled with the confusion and having scourged the Gaius and the Assyrians, man of the Magadana, Paul's
companions through the travel, they raised with one accord into the tree. வசனம் 30. பவுல் கூட்டத்திற்குள் போக மனதாய் இருந்த பொழுதும் சீஷர்கள் அவனை போக விடவில்லை. And when Paul and Paul entered into the people, the disciples suffered him not. வசனம் 31. ஆசியா நாடு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும் அவனிடத்தில் ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்றும் எச்சரித்தார்கள். And Crescens of this chief of the Asia, which and were and his friends, sent unto him and desiring him and that he will and not adventure himself into this treacherous. வசனம் 32. கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர்கள் இப்படியும் சிலர்கள் அப்படியுமாக பேசினார்கள். தங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகர்களுக்கு தெரிந்திருந்து. Some therefore inquired and these things, and some another, for this assembly was the confused, and this more hypocrite can now not, and wherefore they were and come together. வசனம் 33. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனின் முன் நிற்க தள்ளுகையில் கூட்டத்திலேயே சிலர்கள் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கை மாத்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாய் இருந்தான். And they drove an Alexander out of the multitude and the Jews, and putting him and forward, and Alexander back with the hands and the will and air of the made his defense unto the people. வசனம் 34. அவன் யூதன் என்றும் அவர்கள் அறிந்த பொழுது எபேசியருடைய தியான பெரியவள் என்றும் 2 மணி நேரமளவும் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். But when they encountered that and he was the Jews all with one voice, and about this piece of the 2 hours cried out, and great is the dinner of these Ethiopians. வசனம் 35. பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியருடைய பட்டணம் மகா திவ்யமாகி தியானங்களுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைகளுக்கும் கோவிட் இருக்கிறதையும் அறிந்தவன் உண்டோ? And when these and to work and appreciated and the people he said, he man up the Ethiopians, what man is and there that and cannot not how that and the city of the Ethiopians is the worshippers of the great goddess and of the image which are fall down from the Jupiter. வசனம் 36. இதோ எதிர்பேசாத காரியமாக இல்லை, நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். Seeing then that and these and things and cannot be spoken against you out to be cured and to do nothing easily. வசனம் 37. அந்த மனுஷரை அங்கேயும் கொண்டு வந்தீர்கள். அவர்கள் கோவிற்குள்ளே காரமல்ல, உள்ளே தேவியை துஷிக்கிறவர்களும் அல்ல. And he
forget yet this man and which and the nature rebirth of the churches, nor hidden blush separate of your the godness. வசனம் 38 தேமேத்தியோவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்ததால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் கண்டு தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர்கள் வழக்காடிக்கொள்ளட்டும். Wherefore the Demetrius and these craftsmen which are with him and how the matters and against any man, and that laws is open, and there are the dependents. Let them implain one another. வசனம் 39 நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்தும் விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்தில் தீர்க்கப்படும். But if ye inquire any things and can bring another matters, it shall be and determined in a lawfully assembly. வசனம் 40 இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக இருக்கிறதுக்கு ஏதுவாக இருப்போமே என்று சொல்லி, for we have in the dignity to be called in the accusation, for is a day and upper there being an occurs whereby we many give and accounts is the cancers. வசனம் 41 பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். And when he had done those speak he and dismissed the assembly. My friends, நாளைக்கு சாபர்டே. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சு நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறது ரெடி ஆகிடுச்சு. போகணும், எங்கள் அப்பாட்டே சொல்லிட்டேன். எல்லா வேலையும் முடித்து பைபிள் படிக்கிறேன். இன்றைக்கி ஒரு கனடியன் ஃபாரினர் என் கூட ஊபரில் வந்தார். அவர் பேர் ஜேபிஓ இல்லாட்டி ஜேடிஓ இது இருந்தது. அவர் எனக்கு 40 ரூபா காசு கொடுத்தாரு. அதில் 20 ரூபா காயினை மட்டும் நான் வச்சுருக்கேன் ஒரு ஞாபகார்த்தமாக. அவர் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அவர் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன், என்னோடய ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். நான் எவ்வளோ கருப்பாக இருக்கேன். இப்போ குளிச்சுட்டு வந்து உட்காந்து பைபிள் படிக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஓகே, பியானோ புக்ஸ் படிப்போம். பெரும்பாலான முழு அளவிலான விசைப்பலகைகளில் அ என்பது முதல் குறிப்பு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது மீதமுள்ள அனைத்தையும் கற்றுக்கொள்வதை எளிதாக்குகிறது. ஏனெனில் நீங்கள் அ இலிருந்து தொடங்கி ஒரு நேரத்தில் ஒரு எழுத்தை மேலே செல்லலாம். இருப்பினும் சில சிறிய விசைப்பலகைகள் வெவ்வேறு குறிப்புகளில் பொதுவாக சி தொடங்குகின்றன. உங்கள் விசைப்பலகை எந்த குறிப்பில் தொடங்குகிறது என்பது குறித்து உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தொடர்ந்து படிக்கவும். எந்த விசை முதலில் இருந்தாலும் உங்கள் விசைப்பலகையில் உள்ள குறிப்புகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை அடுத்த பகுதி உங்களுக்கு காண்பிக்கும். பியானோவில் குறிப்புகளை கண்டறிதல். இந்த கட்டத்தில் நீங்கள் 2 முக்கியமான உண்மைகளை கற்றுக்கொண்டீர்கள். இசைக்குறிப்புகள் வெள்ளை விசைகளுடன் அகர வரிசைப்படி அ முதல் ஜி வரை இயங்கும். பின்னர் ஒரு It should be noted that on most full-size keyboards, A is the first note. This makes it easy to learn all the rest because you can just start from A and proceed up one letter at a time. However, some smaller keyboards start on different notes, usually C. If you're confused about what note your keyboard starts with, keep reading. The next section will show you how to identify the notes on your keyboard regardless of which key is first. Finding the notes on the piano at this point, you've learned 2 important facts.
The musical notes run along the white keys in alphabetical order from A to G and then repeat in A. Amish books. முதல் வகுப்பில் நண்பர்களாக ஆனதிலிருந்து ஒருவருக்கொருவர் பழகிக் கொண்டோம். அது வெறும் ஃப்ரீமேன். எஸ்தர் தொடர்ந்தார். சர்ச்சில் உள்ள அனைவரும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பது ஈவிக்கு தெரியும். ஏழை ஃப்ரீமேன் யோடர். ஃப்ரீமேன் தனது வாழ்க்கையில் ஹெலன் ஷ்ராக்கை நேசிப்பதைத் தவிர வேறு எதையும் செய்ததில்லை. ஃப்ரீமேனில் ஒரு மாற்றத்தை ஈவி கவனிக்கத் தொடங்கியபோது அவர்களுக்கு 10 அல்லது 12 வயது கூட இல்லை. அது ஒரே இரவில் நடக்கவில்லை, ஆனால் மெதுவாக, கொஞ்சம் கொஞ்சமாக அது தெளிவாக தெரிந்தது. ஹெலனைச் சுற்றியுள்ள தனது வாழ்க்கை தேர்வுகள், அவர் செய்த அனைத்து திட்டங்கள், அவர் செய்த அனைத்து வேலைகள், ஹெலனுக்கான அனைத்தையும் ஃப்ரீமேன் கருத்தில் கொண்டார். கடுமையாக தீர்ப்பளிக்காமல் இருக்க ஈவி கடுமையாக முயற்சித்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்ததற்காக ஹெலன் மீது அவள் கொஞ்சம் எரிச்சலடைந்தாள். சரி, மிகவும் எரிச்சலடைந்தேன். மன்னிப்பு மற்றும் மன அமைதிக்காக அவள் தினமும் ஜெபித்த ஒரு விஷயம் அது. கடவுளின் விருப்பத்தை மறுப்பது அவளுடைய வேலை அல்ல. சில சமயங்களில் ஹெலன் உலகத்தை அவளிடம் ஒப்படைத்தது போல் தோன்றியது. ஈவி எதிர்கொண்ட சோதனைகள் மற்றும் பின்னடைவுகளுக்கு எதிராக அந்த நிம்மதி அடுக்கடுக்காக இருந்தபோது கேள்வி கேட்காமல் இருப்பது கடினமாக இருந்தது. ஏன் என்று யோசிக்காமல் இருப்பது கடினமாக இருந்தது. ஈவி தன்னை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆமா, ஹெலன் ஒரு அமிஷ், ஆனால் அவளும் ஒரு மனிதர். பெரும்பாலான பலவீனமான மற்றும் குறைபாடுள்ள மனிதர்களைப் போலவே ஹெலன் தன்னிடம் இருந்ததை இழக்க மாட்டாள். ஹெலன் மீண்டும் ஒருவராக வருவார் என்று ஈவி நம்புவதற்கு இன்னொரு காரணம். Made to one another since they had become friends in the first grade. It's just, Freeman, Esther continued. Evie knew that was what everyone in church was thinking. Poor Freeman Yoder. Freeman had never done anything in his life except love Helen Schrock. They had been no more than 10 or 12 when Evie had started to notice a change in Freeman. It hadn't happened overnight. But slowly, bit by bit, it became obvious. Freeman considered all his life choices around Helen, all the plans he made, all the work he did, everything for Helen. Though Evie was trying hard not to judge harshly, she was a little annoyed with Helen for tossing all that away. Okay, a lot annoyed. It was something she prayed about daily. Asking for forgiveness and peace of heart. It wasn't her job to second-guess God's will, though at times it seemed like Helen had the world handed to her. When that ease was stacked up against the trials and setbacks that Evie faced, it was hard not to be questioning. It was hard not to wonder why. Evie had to remind herself, Helen was Amish. But she was also human. Like most frail and flawed humans, Helen wouldn't miss what she had while she had it. One more reason why Evie believed Helen would return as. அதே மாதிரி அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னா சிங்கப்பூர் வழியாக வந்திருக்காரு சென்னைக்கு. சென்னையில் வந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி விசிட் பண்ணார். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். இதேமாரி இன்றைக்கி வெங்கடேஷ் எனக்கு தேடி வந்திருக்கான். அவங்க வீட்டுக்கு ஆல்ரெடி 2 வாட்டி நான் போயிட்டு பார்த்தேன். அவங்க பைக் இல்லை. அதேமாரி தேசியமணி ஃபோன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கோம். கிறிஸ்துவ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வேறு யாரும் படிக்கலை. படிங்க, படித்தா உங்களுக்கு புரியும் அப்படின்றதையும் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
அடுத்து 20ஆம் அதிகாரம் படிக்கணும்.